ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெந்தய புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிவிட்டு அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிறேன். வெந்தயத்தை வறுத்துக்கணும். என் அம்மாலாம் முழு வெந்தயத்தை போட்டே புளிக்குழம்பு வைப்பாங்க. அது நான் குழந்தைங்களுக்காக வைக்கிறதுனால பொடியாக்கி வைக்கிறேன். கூடவே அரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அரிசி பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் இஷ்டம். இதை லைட் ப்ரௌனிஷ் கலரில் வறுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள். சிறுவங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு 15 பீசஸ்ஸு. பூண்டு, தக்காளி. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காய்ச்சதும் கடுகு ஆட் பண்ணுறேன். எப்பயுமே புளிக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் அம்மாலாம் எப்படி வைப்பாங்கன்னா இதனோடையே கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போடையே வெந்தயத்தையும் ஆட் பண்ணி செய்வாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதனோட சிறுவங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை நான் அப்படியே முழுசாக போட்டேன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் இப்போ பொடியாக்கி இதை வைக்கிறேன். இதனோட பூண்டை ஆட் பண்ணுறேன். இதையும் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதனோடையே ஒரு பொடியாக நறுக்கின தக்காளியை ஆட் பண்ணுறேன். இந்த புளிக்குழம்புலாம் செஞ்சிங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு வெளியே வச்சுருந்தீங்கன்னா கூட கெடாத நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. உங்கள்கிட்ட சாம்பார் பொடி தான் எப்பயும் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறது தான் இருக்குன்னா அதையே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட். இப்போ ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெந்தயமும் அரிசியும், அதை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை ராவாக போட்டிங்கனாலும் பரவாயில்ல, அதாவது தூள் பண்ணாத வறுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கனாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லாயிருக்கும். தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி வெந்தயத்தை ஓவராக வறுத்துட்டிங்கன்னா கசப்பு கொஞ்சம் அதிகமாக வரும், அதனால் லைட்டாக ப்ரௌனிஷ் கலருக்கு வறுத்துக்குங்க. இதனோட நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் இப்போ இதனோட புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். அதாவது சாம்பார் செய்யறதுக்கு போதே நீங்கள் புளியை ஊற வச்சுடுங்க. நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை இதனோட ஆட் பண்ணுறேன். தண்ணி இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இந்த புளி தண்ணியோட மசாலா எல்லாம் ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ அந்த புளி எல்லாமே இந்த மசாலாவோட ஆட் ஆகிட்ருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். தேவைன்னா ஆட் பண்ணிக்கிங்க. நான் எல்லா புளிக்குழம்புக்குமே கொஞ்சமாக ஆட் பண்ணுறது வழக்கம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை பாருங்கள், எப்படி நல்லா கொதிச்சு ரெடி ஆயாச்சு. சுவையான வெந்தய புளிக்குழம்பு தயாராகியாச்சு. பாருங்கள், இது குழந்தைங்களுக்காக பொடியாக செஞ்சு ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இதை சாதத்தில் போட்டு நெய் போட்டு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த குழம்பை வெளியே வச்சிங்கனாலே 3-4 நாளைக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.